மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இது புயலாக உருவாகுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இந்திய வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். வங்கக்கடலில் இன்று புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்த நிலையில் அது மேலும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது இது புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருந்தது. அது வலுவடைந்து புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று காலை உருவாகி இருந்தது. தற்பொழுது அது மேலும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த சூழலில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி அதன் பிறகு புயலாக வலுவடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. முக்கியமாக வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி அது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி கொண்டு இருக்கிறது. அது மேலும் வலுவடைந்து அக்டோபர் 25ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் அதற்கு பிறகு 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அக்டோபர் 27ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இது புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தகவலாக, அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் இது நகரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா ஆரம்பத்தில், அதாவது மத்திய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் நிலையில் மேற்கு வடமேற்கு திசையில் ஆரம்பத்தில் நகர்ந்து அதற்கு பிறகு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. இதனால் இது பெரும்பாலும் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான ஒரு சாதகமான சூழல் இருப்பதாகவே நாம் புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஆந்திர கடற்கரை நோக்கி இந்த புயலானது நகரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலுமே கூட சென்னை உள்ளிட்ட அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இதனால் மழை பாதிப்பு என்பது இருக்கிறது. எனவே அக்டோபர் 27, 28 ஆகிய 2 தேதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மழை பொழிவு என்பது இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே வங்கக்கடலில் உருவாகி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக வலுவடைந்து அது புயலாக உருவாவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அப்படி அது புயலாக உருவானால் அக்டோபர் 27ஆம் தேதி அது புயலாக உருவாவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதற்கு பிறகு அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்கிறதா அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்தால் அது ஆந்திரா நோக்கி செல்லக்கூடிய, அந்த கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. எனவே அதற்கு பிறகு அதனுடைய திசையை பொறுத்து தமிழகத்திற்கு என்ன மாதிரியான மழை பொழிவு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே பருவமழை தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட தொடர்ச்சியாகவே மழை பாதிப்பு என்பது இருந்து வருகிறது. இதற்கிடையே வங்கக்கடலில் ஏற்கனவே உருவாகி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்று அதற்கு பிறகு அது வலுவிழந்த ஒரு நிலையில்தான் கரையை கடந்தது. அதனால் தமிழகத்திற்கு பெரிய அளவு, அதாவது மழை கனமழை இருந்ததை தவிர வெள்ளம் அது போன்ற ஒரு மழை என்பது இல்லை. தற்பொழுது புயல் சின்னமானது உருவாகி அதற்கு பிறகு புயலாக வலுவடைவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வட மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் என்றே கணிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.